வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் வியூ பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போட்டோனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு யுஎஸ் உடைய நியூஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிஐ அண்ட் ரீட்டைல் சேல்ஸ் இருக்கு. ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ 0.3 அண்ட் 0.3 எக்ஸ்பெக்டட். ஸோ அதிகமாக வந்தால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிபிஐ வந்து நமக்கு வந்து அதிகமாக வருது. ப்ளஸில் 0.5 ஆர் 6 அந்த லெவல் வரும். வந்தால் கண்டிப்பாக இது வந்து டிஎக்ஸ்ஒய்க்கு ஒரு பாசிட்டிவாக அமையும். இது மட்டும் இல்லை, ரீட்டைல் சேல்ஸும் இருக்குது. இதெல்லாம் மந்தில் ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம வருது. ஸோ ரீட்டைல் சேல்ஸ் வந்து பாசிட்டிவில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. சேம் இதே பாசிட்டிவ் வந்தால், ரெண்டுமே பாசிட்டிவில் வந்தால் டிஎக்ஸ்ஒய் கண்டிப்பாக மேலே போக சான்சஸ் உண்டு. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ங்கிறது வந்து வீக்லி ஒன்ஸ் வருது. ஸோ அதை நம்ம அவ்வளோ எடுத்து பார்க்க வேண்டாம். நமக்கு தேவை இப்போ பிபிஐ அண்ட் ரீட்டைல் சேல்ஸ். ஸோ பிபிஐயில் ரெண்டுமே பாசிட்டிவில் வரணும் கண்டிப்பாக. அப்போ தான் டிஎக்ஸ்ஒய்க்கு பாசிட்டிவ். ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவாக மிக்ஸ்டில் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து ஸ்பைக்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்பைக்ஸ் அடித்து மார்க்கெட் அங்கேயே ஹோல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஃப்ளோ ஸ்டார்ட் அப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு டிஎக்ஸ்ஒடைய சார்ட் பார்த்துடலாம். ஸோ டிஎக்ஸ்ஒய் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு சப்ஸ்டைன் ஆகி நின்றுட்டுருக்கு. இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ ப்ரைஸில் வந்து இது ஒரு சப்போர்ட் லெவல். மார்க்கெட் வந்து கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் வரைக்கும் வரலாம். இன்னொன்று, மார்க்கெட்டோடைய நல்ல சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய 101.7 ஆர் 80 அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் அதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் கிடைச்சி, ஒரு நியூஸஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ 101.80 தான் இருக்கிறதுலே குட் சப்போர்ட். ஸோ அது வந்து அரௌண்ட் இந்த ஏரியாவில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவுக்கும் ப்ரைஸ் வந்து வரலாம், வந்துட்டு மேலே போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் நமக்கு இருக்கக்கூடிய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்குள்ளே இந்த மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்தால் மார்க்கெட்டில் ஒரு ரைஸ் கிடைக்கும். அவ்வளோதான். ஒருவேளை ப்ரைஸ் வந்து இங்கேருந்து இப்போ மேலே போச்சு அப்படின்னா நமக்கு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ப்ரைஸ் வந்து ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸை பிட் பண்ணி கீழே வரதுக்கான சான்சஸ் உண்டு. மார்க்கெட் வந்து இந்த பர்டிகுலர் ஹை அண்ட் லோக்கில் தான் இருக்குங்க. ஓகேங்களா? ஹை அண்ட் லோக்கில் தான் இருக்குது. இது ஒரு சின்ன சப்போர்ட் லெவலை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு 4 ஹவர் சார்ட் அப்படின்னு நம்ம போய் பார்க்கும்பொழுது ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு இங்கே ஒரு பிரேக் அண்ட் ரீடெஸ்ட்டில் மார்க்கெட் இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, டிஎக்ஸோடைய ரெசிஸ்டன்ஸ் எதை பிரேக் பண்ணணும் நியூஸ் டைமில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 103.10 அல்லது 102.60. ஸோ இந்த 2 லெவல் தான். ஸோ இந்த லெவலை ஒன்று உடைக்கணும், அல்லது 103.10 இந்த லெவலுக்கு மேலே பாஸ் பண்ணணும். ஸோ நியூஸ் வரும்போது திடீர்னு ஒரு நமக்கு வந்து மிக்ஸ்டு நியூஸாக வந்துருச்சு அப்படின்னா, ஷேடோஸ் வந்தால் 2 லெவலில் எந்த லெவலுக்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவரில் க்ளோஸ் நடக்குதுன்னு பாருங்கள். க்ளோஸ் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட் மேற்கொண்டு கீழே போகலாம் அல்லது மேலே போகலாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு அரஸ்டட் ஏரியா. இந்த இடத்துல மார்க்கெட்டில் நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியாது. சப்போர்ட் லெவலில் நம்ம இருந்தாலும் மார்க்கெட் டேக் ஆஃப் பண்ணல. ஒரு ரெசிஸ்டன்ஸை தொட்டு ப்ரைஸ் வந்து கீழே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எதுவுமே டிசிஷன் எடுக்க வேணாம். நம்ம வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் மார்க்கெட் கீழே பிரேக் ஆயிடுச்சு, 102.60க்கு கீழே நல்லாவே மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 101.80 வரைக்கும் மார்க்கெட் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே 103.10க்கு மேலே மார்க்கெட் பாஸ் பண்ணி நிற்கிது அப்படின்னா நமக்கு மார்க்கெட் மெதுவாக மேலே போக ஆரம்பிக்கும். பெரிய லெவலில் அப்படியே ஒரே ஜம்ப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸ்லோவாக தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து திருப்பி அதே ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு 4 ஹவரில் நம்ம பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து நமக்கு மேலே பிரேக் பண்ணிவிட்டு லைட்டாக ரீடெஸ்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து திருப்பி மேலே போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் நம்ம சொல்ல முடியாது. கீழே வந்து ஒரு வேளை ப்ரைஸ் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருந்தால் இந்த சப்போர்ட்டில் நம்ம நல்ல சப்போர்ட்டில் எடுத்துருக்கலாம். சப்போர்ட் பிரேக் ஆனால் மார்க்கெட் கீழே விழுகும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனாக கூட வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் ப்ரைஸ் வந்து வரல. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை நமக்கு பிரேக் பண்ணிடுச்சு. இந்த ட்ரெண்ட் லைனில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு.
மேல இருக்கிற இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் போறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன். இப்போ மார்க்கெட் இப்படி மேல போன இடத்துல இப்படி ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து மேல பிரேக் பண்ணா, கீழ இருக்கிறத நம்ம எஸ்எல்லா வச்சுக்கிட்டு நம்ம இங்க பை ட்ரை பண்ணலாம். பட் பெரிய மூவ்மெண்ட் இன்னைக்கு இருக்க வாய்ப்புகள் கம்மி தான். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்தவரைக்கும் டே ஃப்ரேம்ல நேத்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பிரைஸ் இந்த லெவலுக்கு மேல பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு மார்க்கெட் வந்து மேல இருக்கக்கூடிய இந்த ஷேடோஸ் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒரு 4 ஹவர் ஃப்ரேம்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த மார்க்கெட் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல்ல இருக்கிறனால, பிரேக் ஆயி, ரீடெஸ்ட் ஆயி மார்க்கெட் மேல தான் புஷ் ஆகணும்னு சொல்லிட்டு நேத்து லைவ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பிரைஸ் கிட்டத்தட்ட அந்த சைடு தான் போயிட்டுருக்கு. இப்போ எம்சிஎக்ஸ் ரிலேட்டட்லயும் கேட்டாங்க. அதுக்கும் பை தான் சொல்லியிருக்கோம். ஸோ எப்போ இப்போ மார்க்கெட் கீழ இறங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பிரைஸ் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்த ஜோன் தான். ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ தான் மீட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு வீக் ஃப்ரேம்ல பார்க்குறோம். உதாரணமா நம்ம வந்து ஒரு வீக் ஃப்ரேம்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மார்க்கெட்ட வந்து இந்த மாரி ஒரு கண்டிஷன்ல பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல மல்டியா மார்க்கெட்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த இடத்துல பிரைஸ் வந்து இப்படி இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸ்ல இருக்கு. ஸோ ஒரு சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஹாஃப் வேக்கு மேலே இருக்கோம். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா, பக்காவான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியால தான் இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான் நெருங்கிட்டோம். ஸோ பிரைஸ் வந்து 25.30 அதிலிருந்து 25.90 இந்த டாப்க்குள்ள மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான்னு பார்க்கணும். இங்க டர்னிங் கிடைச்சிச்சுன்னா நம்ம தாராளமாக செல் ட்ரை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்ல அப்சைட் புஷ்க்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ சில்வருக்கும் கோல்டுக்கும் வந்து ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்த முறை நேத்து பார்த்தீங்க அப்படின்னா, சில்வர்ல நல்ல மூவ்மெண்ட் இருந்திருக்கும். கோல்டுல ஸ்லைட்டான மூவ்மெண்ட் தான் இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய ஒரு 1 ஆர் 2 டேஸ் மார்க்கெட்டோடைய இந்த வீக் வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இப்ப வந்து DXY வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து வீக் ஆயிடுச்சு. அப்படிங்கும் பட்சத்தில் கோல்டு வந்து ஸ்லோவா ஏறும். சில்வர் வந்து அக்ரசிவா ஃபாஸ்ட்டா ஏறும். ஒருவேள யுஎஸ் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூஸ்ல யுஎஸ் மார்க்கெட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா, கோல்டு வந்து ஃபாஸ்ட்டா டிராப் ஆகும். சில்வர் வந்து ஸ்லோவா தான் டிராப் ஆகும். ஸோ இத கன்சிடர் பண்ணிக்கங்க. அப்ப நமக்கு வந்து இன்னைக்கு நியூஸ் வந்து DXYக்கு பாசிட்டிவா அந்த பக்கம் எய்தர் சைடு பிரேக் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பாக ஒருவேள பாசிட்டிவ் பேஸ் பண்ணி பேசுவோம். யுஎஸ்க்கு பாசிட்டிவாக இருந்தால் கோல்டு ஃபாஸ்ட்டா இறங்கும். பட் சில்வர் ஸ்லோவா தான் இறங்கும். அதே மிக்ஸ்டு நியூஸ் வந்து ஒரு அப்ஸ் டவுன்ஸ் கிடைச்சதுன்னா, நம்ம வந்து இப்போ DXYக்கு இது வீக்காவே அமைஞ்சிருச்சு அப்படின்னா, கோல்டு வந்து ஸ்லோவா தான் மேல போகும். நமக்கு சில்வர் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்திருந்தா 25.3லேருந்து 25.90க்குள்ள இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்க்கு போய் ரீச் ஆயிடுவான். ஸோ கோல்டு பொறுத்தவரைக்கும் ஒரு 4 ஹவர்ல பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து வந்து நம்ம பை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பிரைஸ் இங்கேயே ரீடெஸ்ட் ஆகி மார்க்கெட் மேல போகணும்னு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பிரைஸ் வந்து இப்ப மேல போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப பிரைஸ் வந்து இத எடுத்துக்கலாம். ஸோ பிரைஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு கிளியரான ஒரு லெவல். ஓகே. நமக்கு என்ன லெவல் எடுத்துக்கலாம் அப்படின்னா, பிரைஸ் வந்து நியூஸ் அப்ப மார்க்கெட் மேல போகுது. 2180லேருந்து 2185 பக்கமா போனா, அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கு. இருந்தாலும் இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் பாஸ் பண்ணா, மார்க்கெட் வந்து திருப்பி கீழ வரது சந்தேகம். இந்த இடத்திலேயே மார்க்கெட் கன்சாலிடேட் ஆயிடும். இந்த ஹைக்குள்ள கன்சாலிடேட் ஆகும். இல்ல இது பிரேக் பண்றதுக்கு சான்சஸ் ட்ரை பண்ணும். DXYக்கு வந்து நெகட்டிவான நியூஸாக வந்தால். பட் நெகட்டிவா வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தான் சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். இதே வந்து பிரைஸ் வந்து கீழ வருது. இப்ப மேல லைட்டா போயிட்டு மார்க்கெட் கீழனா ஒரு ஷார்ட் செல்லிங்கா தான் இருக்கும். நல்ல செல் எடுக்கணும் அப்படின்னா 2145 பிரேக் பண்ணும்போது தான் எடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல தொட்டாலும் மார்க்கெட் மேல போகும். ஸோ இதுவும் ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ இங்க கீழ உடைத்தால் நமக்கு 2145க்கு கீழ மார்க்கெட் வந்து குளோஸ் பண்ணாலோ அல்லது பாஸ் பண்ணாலோ தான் நமக்கு வந்து செல். அப்பயும் மார்க்கெட்ல என்ன நடக்கும்? அவ்வளோ தூரம் விடணுமா அப்படின்னா, அப்படி கீழ இறங்குன மார்க்கெட்ல திருப்பி ஒரு கரெக்ஷன் வரும். அதுவே இது கரெக்ஷனாக மாறி நமக்கு மார்க்கெட் ஃபால் ஆகும். ஸோ அப்படியே மார்க்கெட் கீழ வராது. ஸோ அப்படி அவ்வளோ ஸ்பீடா அக்ரெசிவா கீழ வர அளவு நியூஸஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். அப்ப மார்க்கெட் இந்த இடத்துல கன்சாலிடேஷனாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக
இப்படி மேல போயிட்டு, இங்க கன்சாலிடேட் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும் ஷார்ட் ஃப்ரேம்ஸ்ல. சில்வர் அந்த நேரத்துல அதோடைய ஹைய போய் ரீச் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ ரீச் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கோல்டு கொஞ்சம் ஸ்லோவா தான் ஏறும். பட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது சில்வர் வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ்க்கு போறதுக்கு ஃபாஸ்ட்டா போகும். இதே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா, நமக்கு இந்த லெவலாவது ஒரு பிரேக் குடுக்கும்போது, நீங்க செல் ட்ரை பண்ணலாம். முடிந்த அளவு வெயிட் பண்ணி நியூஸ் என்னங்கிறத நல்லா கிளீனா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என்ட்ரிக்குள்ள போங்க. இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ் வந்து எல்லாமே பாசிட்டிவ்ல தான் ஃபோர்காஸ்ட் நடந்திருக்கு. பட் DXY வந்து ரொம்ப க ஒரு டே ஃப்ரேம்ஸ்லயோ அல்லது 4 ஹவர்ஸ் ஃப்ரேம்ஸ்லயோ பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேக்குள்ள அப்படியே மார்க்கெட் மாட்டிட்டு நின்னுட்டு இருக்குது. ரேஞ்ச் மார்க்கெட்குள்ள. ஸோ ஏதாவது எய்தர் அங்க பிரேக் ஆகும்போது நீங்க இங்க பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்துக்கங்க. நியூஸ் பாசிட்டிவா வந்திருக்கா? நெகட்டிவா வந்திருக்கான்னு. மிக்ஸ்டா வந்துருச்சுன்னா எதுவும் அப்ளை பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்க. பாசிட்டிவா வந்தால் செல் ட்ரை பண்ணுங்க. கோல்டுலயும், சில்வர்லயும். ஷார்ட் டர்மா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா சில்வர் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துட்டான். இருந்தாலும் அந்த ஸ்பைக்குக்கு மேல போக சான்சஸ் இருக்கு. இதே நெகட்டிவாக வந்துட்டா, கண்டிப்பா கோல்ட் அண்ட் சில்வர் மேல உடைச்சு போக ஆரம்பிச்சுரும். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.